இந்த பங்கு தரேன்னு வேற எவனாவது சொன்னானா? எங்க தலைவனை தவிர எவனாவது சொன்னானா? எல்லாருக்கும் பதவி ஆசை, பதவி வெறி, புரியுதுங்களா? அந்த சேர்ல 5 வருஷம் அப்படியே உக்காந்துக்கணும்னு. ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னா எல்லாரும் வாங்க. நான் 2 மாசம் முதலமைச்சர், நீங்க 2 மாசம் முதலமைச்சர், இப்படி 2 மாசமா முதலமைச்சரா இருப்போம் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை எவனுக்கு வரும்? ஆனா அதுதான் சார் பல பேருக்கு பயமே. இவரு இப்பதான் கட்சியே தொடங்கியிருக்காரு, இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கல, அதுக்குள்ள ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றாங்க. அப்படியே தெரிஞ்சு போச்சு, ஆஹா ஏதோ பெருசா ஆப்பு இருக்கு பின்னாடி, இப்பயே நம்ம உஷாராயிக்கணும் அப்படின்றதால தான் எந்த கட்சியும் வந்து அணுகல அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம், அவ்வளோ ஈஸியாக அதிகாரம் தர்றோம், ஆட்சி தர்றோம் அப்படின்னா நாங்கள் வந்து பெருந்தன்மையாக இருக்கிறோங்கிறதுல அடுத்த கட்டம் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறோம். புரியுதுங்களா? ஃப்யூச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நம்ம நாடை வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் எங்களுக்கு தான் இருக்குது. வேறு எந்த கட்சிக்காரனுக்கும் கிடையாது. ஆண்டு முடித்தவனுக்கும் கிடையாது, ஆண்டு இருக்கிறவனுக்கும் கிடையாது. இந்த ஆண்டு முடித்த கட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏடிஎம்கேக்காரங்க ஆஸ்பத்திரிக்கு சாமான் வாங்குறோன்னு சொல்லி அதில் கமிஷன் அடிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இருக்குல்ல, ஆஸ்பத்திரி கட்டுறோன்னு சொல்லி அதில் காசு அடிச்சிருக்காங்க. இப்படி ஆஸ்பத்திரிக்கு மருந்துக்குமே இந்த கொரோனான்னு ஒன்று வந்ததில்லை, எவ்வளவு மருத்துவமனைகளை ஃபில் பண்ணி, எவ்வளவு மருந்துகளை சப்ளை பண்ணி, எவ்வளவு காசு அடிச்சிருக்காங்க தெரியுமா?